ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோடு எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வந்து உங்களுக்கு ஒரு மாதம் வந்து டைம் தரேன். எப்படியாவது வந்து நீங்கள் எனக்காக வந்து நீங்கள் பேசி இது பண்ணுங்கள், முடிவெடுங்க அப்படின்னோடனே சொன்னோன்னே, ஏன் இதுக்காக ஒரு மாதம் எதுக்கு வெயிட் பண்ணணும்? ஒரு வாரத்தில் கூட எதுக்கு முடிவு எடுத்துக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி எங்கள் சித்தி கேட்டாங்க. இல்லை, நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. ஏன்னா நம்ம வந்து எதையுமே வந்து டக்குன்னு சொல்கிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு இதில் வந்து கல்யாணங்கிற விஷயத்தில் வந்து விருப்பம் இருக்கணும். நமக்காக வந்து அவங்க அவசரமான முடிவு எடுக்கக்கூடாது. என்ன சொல்லுவாங்க, இந்த பேர் அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதனால் பொண்ணை கேட்டு வந்து நகை போடுறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி என்ன திடீர்னு இது பண்ணுறாங்க. அவங்களுக்கும் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும்ல சித்தி அப்படின்னோடனே, அது சரிதான்ப்பா, இல்லைங்கள. இருந்தாலும் உன் அத்தை பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கும் ஸ்னேகாவுக்கும் உன் மேலே என்ன விருப்பம் இல்லாமையாக இருக்கும்? அவங்க அப்பா வந்து இப்போ கொஞ்சம் கடனில் இருக்கிறாரு. கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியலங்கிறத தாண்டி வந்து உனக்கு என்ன பொண்ணு கிடைக்காதா என்ன? இருந்தாலும் உங்கள் அத்தை பாவம் கஷ்டப்படுது. வேறு யாரோ ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு. அத்தை பொண்ணே வந்து நீ வந்துச்சுன்னா கொஞ்சம் உனக்கு உங்கள் அத்தை எல்லாத்துக்கும் உங்கள் அப்பாவுக்கு அப்போ எல்லாம் உதவி பண்ணியிருக்கு. உங்கள் மாமாவை விட அவர் எப்போதுமே வந்து எது கரெக்டோ அதை பேச மாட்டார். அவர் சரியாக பேசுகிறது ஆள் கிடையாது. அதனால் வந்து உங்கள் அத்தைக்காக நம்ம பார்த்தா தான் உண்டே தவிர இவருக்காகலாம் வந்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் சித்தி, அதனால தான் நானுமே சொல்கிறேன். ஏன்னா அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி உங்கள் அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. நம்ம குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்குவா. உங்கள் மாமா எப்படியோ என்னவோ தெரியல. ஆனால் உங்கள் அத்தையும் சரி, அத்தை பொண்ணும் சரி ரொம்ப நல்ல டைப்பு அப்படிங்கிற மாதிரி அம்மா என்கிட்ட வந்து இறக்குறதுக்கு முன்னாடி அதை தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீ எப்படியாவது நம்ம சொந்தம் விட்டு போயிடக்கூடாது. நீ எப்படியாவது வந்து இது பண்ணிக்கணும். எப்படியாவது அவளே கல்யாணம் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி அம்மா அதையே சொல்லிகிட்டு இருந்தது. அதனாலேயே எனக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு விருப்பம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஏன்னா இத்தனை நாளாக வந்து நம்ம ஒரு சில விஷயத்தில் வந்து நம்ம இதாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு நம்மளை வந்து எந்த வகையில் வந்து நம்ம சரியாக இருக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒன்றும் புரியாத மாதிரி இருக்குது. அதனால தான் நம்ம வந்து எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும்னு நினைக்கிறது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து யாரையும் நான் வந்து நல்ல விஷயத்துக்கோ இல்லை மற்ற விஷயத்துக்கோ என்னால் வந்து எதுவும் வந்து பேசிக்கிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது. எல்லா விஷயத்துலையும் என்னால் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து நம்மளால் வந்து ஒன்றும் இப்போக்கி பேசிக்கிட்டு இருக்க முடியாத மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் விட்டு கொடுத்து போகிறதுக்கு பார்த்துக்கிறதுக்கு தாண்டி அதையெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளை சார்ந்ததாக தான் இருக்குது ஒரு சில விஷயத்தில் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம். எனக்கு இதுக்கப்புறம் வந்து எந்த விஷயத்துலையும் யாரையும் நான் வந்து குறை சொல்ல விரும்பலை. எப்படியா இருந்தாலும் நம்ம போய் பேசுகிறபடி பேசுவோம். அவங்க ஒரு மாதம் டைம் எடுத்துக்கட்டும். என்ன முடிவு எடுக்குதோ அத்தை அதை எடுத்துக்கிட்டு போகட்டும். நம்ம எதுவும் வந்து சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம், பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு சில விஷயத்தில் நம்மளால் வந்து எதுவும் பேச முடியாத மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தானே இது பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம். எனக்கு வந்து இதுக்கு மேலே வந்து எந்த விஷயத்துலையும் யாரையும் நம்ம வந்து குறை சொல்லவோ இல்லை மற்ற விஷயத்தில் வந்து நம்மளால் வந்து மாற்றி பேசுகிறதுக்கோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளால் வந்து ஒன்றும் செய்ய முடியாத மாதிரி இருக்குதுப்பா. அதனால தான் நம்ம